தொடர்ச்சியா மோதல்கள் அரங்கேறின. அது நம்ம ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா ஜாதிய மோதல், அருவாள் கலாச்சாரம் தொடர்ச்சியா வந்துட்டு 2 நாள் முன்னாடி கூட ஸ்கூல் பையனை வெட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல படிக்காம வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா அரசு இரும்புகரம் கூட அடக்குதுற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த இரும்பு கரத்தை நான் பார்க்கணும்னா அந்த இரும்பு கரத்தை, மாயாவி இரும்பு கரத்தை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கிளவுஸ் எல்லாம் திறந்து மக்கள்கிட்ட இதான் இரும்பு கரன் காட்டணும். அது பித்தாளையா, இரும்பா, களிமண்ணா, அது என்ன இரும்பு கரன் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அது இரும்பு கரம் இல்லைன்னா அது வந்து களிமண்ல இருக்கு. ஓங்கி குத்துனீங்கன்னா களிமண் உடஞ்சு போயிடும். களிமண் கரத்தை வைத்துக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார். இது முதல். இரண்டாவதுங்கண்ணா, பள்ளிக்கூடத்தில் கற்றல் திறன் குறையுதுன்னு நான் சொல்றேன் பாருங்கண்ணா. கற்றல் திறன் குறையுது, ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது. அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது. அப்ப மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள், தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமாக வேலை செய்வாங்க. தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல. அதனால் ஆசிரியர் பெருமக்களுடைய வேலையும் கூட அவங்க கையை கட்டி போட்டுச்சு. எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போடப்பட்டிருக்கிறதோ அதுபோல தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன, கற்றலறிவு குறையுது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்தில். அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலண்ட், ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங். அவங்கள ஃப்ரீயாக விட்டால் போதும், பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க. எதுவுமே செய்யாமல் ஸ்கூல்லையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் பாருங்க. நான் முதல்வன் யாராச்சும் போய் உட்காந்து பாருங்கன்னு 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவாங்க. நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டாக உட்காந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க. அதான் நான் முதல்வனா, அதான் நோக்கமா? அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்லை உங்கள் சித்தாந்தத்தை பேசுகிற இனிஷியேட்டிவா? இந்த நான்சென்ஸ் எல்லாம் போய் நீங்கள் காலேஜுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும்? அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக்கொண்டு இரும்பு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா பொய் சொல்கிறாங்க.